ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனினஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் கேசரி தான். கேசரினால யாருக்கு தாங்க பிடிக்காமல் இருக்கும், அதுவும் பைனாப்பிள் கேசரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரவை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துட்டு வறுத்துடலாம். ரவை நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்லாவே ஸ்மெல் வந்துட்டு இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். 1 கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு அன்னாச்சி பழத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். முள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதை நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ இதையும் இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அண்டிப்பருப்பு வறுக்க போகிறோம். இப்போ அண்டிப்பருப்பும் கொஞ்சம் பாதாமும் சேர்த்து லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் முந்திரி பழமும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் ரவைனா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுதான் கரெக்டான அளவு. இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதே கப்பில் இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன், எல்லோ கலரு சேர்த்து லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ 5லேருந்து ஒரு 6 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா தரன்னு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நல்லா லோவில் வச்சுக்கணும், இல்லைனா ஸ்டவ் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமாவே ரவை வந்து நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்துடும். பாருங்கள், இப்படி மேலே வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஓரளவுக்கு இஞ்ச ஆரம்பிக்கும். தண்ணி லைட்டாக இஞ்சட்டும். பாருங்கள், எப்படி தண்ணி வந்து இஞ்சிருக்குன்னு. இப்போ நான் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.25 கப் வந்து சீனி வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கம்மியாக சேர்க்காதீங்க, நல்லாவே இருக்காது. 1 கப்பில் வந்து நம்ம டேரெக்டாக எல்லாத்தையும் ஒன்றில் சேர்த்துடக்கூடாது. பாதி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருதேன். சீனி சேர்த்தோன்னா நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சீனி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கட்டிப்படுற மாதிரி தெரியும், ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரவையை வந்து முதல்ல சேர்ப்போம் இல்லையா, அப்போ வந்து கட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க சீனியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். 1.25 கப்னால் இப்போ 1/4 கப் மறுபடியும் சேர்த்துருக்குறேன். நல்லா சீனியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சீனி சேர்த்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகி மறுபடியும் வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். எல்லா கட்டியும் இருந்தால் உடச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அன்னாச்சி பழத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ அதே கப் அரை கப்பில் வந்து நான் அன்னாச்சி பழத்தை வந்து அரைச்சி சேர்த்துருக்குறேன். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கரெக்டாக அரை கப் சேர்த்துட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மாறி மாறி சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம். மொத்தமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நெய் வச்சுக்கோங்க, 1/4 கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இழுக்க லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நெய் மாற்றி கலந்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆனாலுமே கட்டியாக ஆகாது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு நான் சொல்லியிருக்க அளவுகளை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக வரும். பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ ஆனோம், நான் கரெக்டாக 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எண்ணெயும் நெய்யும் காலியாக போனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பார்த்தாலே தெரியும், அதை சுற்றும் போது கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக வரும். அப்போது நம்ம அண்டிப்பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பைனாப்பிள் கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. நான் சொல்லியிருக்க அளவுகளில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.